இந்தியா, வங்கதேசம் இடையில 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல இந்தியா 2-0 அப்படின்ற கணக்குல வென்று அசத்தியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையில 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடைபெறவுமே இருக்கு. அக்டோபர் 6, 9, 12 ஆகிய தேதிகள்ல இந்த போட்டிகள் நடைபெறும். இதனிடையில பாத்தீங்கன்னா வங்கதேசத்திற்கு எதிரான T20 தொடருக்கானது குவாலியர்ல இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவுமே பேட்டிங் பந்துவீச்சு பயிற்சியில ஈடுபட்டுமே இருக்காரு. ஹர்திக் பாண்டியா பயிற்சி மேற்கொண்ட போது உடன் பந்துவீச்சு பயிற்சியாளர் மூர்னி மோர்கலுமே இருந்திருக்காரு. அப்போது பாண்டியா ஸ்டெம்ப்லைன்ல பந்து வீசிய போது மோர்கல் சில அறிவுரைகளை சொல்லியிருக்காராம். இதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு கையில இருந்து பந்தை ரிலீஸ் செய்வதில் பிரச்சனை இருப்பதாக சொல்லி பந்தை ரிலீஸ் செய்வது குறித்து மோனே மோர்கல் டெமோ காட்டியிருக்காரு. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய பந்துவீச்சு ஸ்டைல் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா மோர்கலிடம் சிரித்து கொண்டே சத்தமாக தெரிவிச்சிருக்காராம். அடுத்து ஹர்திக் பாண்டியா பந்துவீச்சுல மோர்கல் தலையிடவில்லையாம். ஹர்ஷித் ராணாவுடைய பந்துவீச்சை கவனிக்க போயிட்டாரு. ஹர்திக் பாண்டியாவுடைய ஃபிட்னஸ் பிரச்சனையை காரணமாக காட்டி அவருடைய T20 கேப்டன் பதவியை தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் தலைமையில பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆகியோர் பறிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விரைவில் டெஸ்ட் அணில கம்பேக் கொடுப்பதாகவும் எதிர்வரும் ரஞ்சி கோப்பை தொடர்ல ஹர்திக் பாண்டியா விளையாட உள்ளதாக செய்திகளுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.